பரபாஸ் என்ற பேருக்கு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? பரபாஸ், அந்த எஸ் எடுத்துட்டீங்கன்னா பரபா. பரபானா அர்த்தம் என்னன்னா அப்பாவுடைய குமாரன். கரெக்டா இயேசு சிலுவையில் அறையப்படுற நாள்ல ஒருத்தன் விடுதலை ஆக்கப்படுறான். அவன் பேர் என்னது? தகப்பனுடைய குமாரன். 2 குமாரர்கள். ஒரு குமாரன் இன்னைக்கு வந்த குமாரன், ஒருத்தர் நித்திய குமாரன். ஒரு குமாரன் கொலகார குமாரன், ஒருத்தர் எந்த தப்பையும் செய்யாத பரிசுத்தர். ஒரு குமாரன் வன்முறையை பயன்படுத்தி கொலையை செய்து புரட்சியை கொண்டு வர பார்க்கிறவன். இன்னொரு குமாரன் தன்னுடைய ஜீவனையே தியாகம் செய்து அதன் மூலமாய் ஒரு அன்பின் புரட்சியை உலகத்துக்கு கொண்டு வர பார்க்கிறவன். 2 குமாரர்கள். வேணுக்குனே அந்த நாள்ல பரபாஸ்ன்ற ஒருத்தன் விடுதலை ஆகிற மாதிரி தேவன் செட்டப் பண்ணி விட்டாருங்க. ஏன்? அதன் மூலமா உலகத்துக்கு ஒரு சத்தியத்தை போதிக்கணும். இந்த கொலகார குமாரன் விடுதலை ஆக்கப்படணும்னா இந்த பரிசுத்த குமாரன் அவனுக்கு பதிலாக மறிக்கணும். இவனை மாதிரி ஆட்களுக்கு ரட்சிப்பு வரணும்னா, மன்னிப்பு வரணும்னா இவர் மட்டும்தான் அதை தர முடியும். எப்படி தர முடியும்? அவனுக்கு பதிலாக மறிக்கணும், அவனுடைய இடத்தை எடுத்து கொள்ளணும். Jesus died as Barabbas' substitute. We are Barabbas.